அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரையில் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி. அதே மாதிரி ரொம்ப சம்மருக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு ஜிகர்தண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டாக்கு மேலே போடுற ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன். இல்லை நார்மல் மில்க் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் கிட்ட எடுத்துக்கலாம். ஸோ 1/2 லிட்டர் மில்க் ஒரு 200 ml நல்லா சுண்டணும். ஸோ அந்த ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விட்டு நீங்கள் அதை சுண்ட விடுங்க. அதுக்கு இடையில நம்ம இதுக்கு தேவையான கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு நல்லா கேரமல் மேக் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சிரப் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிரப் தான் ஆக்சுவலாக அந்த ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்னு சொல்லலாம். நார்மல் ஐஸ்கிரீம் போட்டால் நமக்கு அந்த மாதிரி ஜிகர்தண்டா சாப்பிட்ட ஒரு எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் அதாவது கேரமல் போட்டு கேரமல் சிரப்பை நீங்கள் அந்த க்ரீமில் ஊற்றி நீங்கள் ஐஸ்கிரீம் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாலும் சுண்டிகிட்டே இருக்குது, கேரமல் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா சுண்டினதுக்கப்புறம், அதாவது 1/2 லிட்டர் பால் 200 ml பால் நல்லா அந்த ஆடை எல்லாமே அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கோயா எடுத்திருக்கேன். அன்ஸ்வீட்டன்டு கோயா தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கோயா ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு அந்த ரொம்ப க்ரீமி கன்சிஸ்டன்சி வராது. இப்போ கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமல் சிரப், அதாவது நமக்கு கலருக்காகவும் ப்ளஸ் அந்த ஃப்ளேவருக்காகவும் ஆட் பண்ணுறோம். ஸோ நிறைய ஆட் பண்ணிட்டீங்கனாலும் அந்த ஃப்ளேவர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கலர் ஓரளவுக்கு கரெக்டான கலர் வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ அந்த ஆடையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா எல்லோயிஷ் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறமா நான் ஒரு 200 ml ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வீட்டிலேயே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 200 ml அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுருந்த கேரமல் பாலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடலாம். இதை ஒரு 4 மணி நேரம் கழித்து மறுபடியும் அடிச்சுட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பரான உங்களுக்கு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஜிகர்தண்டா ஐஸ்கிரீம் முடிச்சாச்சு. அடுத்து கேரமல் மில்க்கு. ஸோ ஏற்கனவே பண்ண மாதிரி தான் நான் 1/2 லிட்டர் பால் 200 ml சுண்டுற வரைக்கும் காய்ச்சிட்டு அப்புறம் கேரமல் சிரப் ரெடி பண்ணி இதோட அதை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் பத்தலை நினச்சிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாகவும் சுகர் விட்டுக்கலாம். ஸோ இப்போ பாலும் நல்லா சுண்டிகிட்ருக்கு, கேரமல் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேரமல் மில்கை நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 to 15 minutes நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா குடிக்கும் போது உங்களுக்கு நல்லா குளுகுளுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரமல் மில்க்கும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பாதாம் பிசின். ஸோ இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த பாதாம் பிசின் கிடைக்கிது. இந்த பாதாம் பிசின் 1 இல்லை 2 பீஸை நீங்கள் நல்லா தண்ணியில் ஓவர் நைட்டு ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுன்னு நிறைய வரும். ஸோ இது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஒவ்வொரு லேயராக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு லேயர் நம்ம பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நிறைய பாதாம் பிசின் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் நன்னாரி சிரப், இந்த ட்ரிங்க்குக்கு முக்கியமாக நன்னாரி சிரப்பு பாதாம் பிசின் நம்ம உடம்பை குளிர்ச்சி ஆக்கக்கூடிய 2 பொருட்கள் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அடுத்து நான் நன்னாரி சிரப் சேர்க்குறேன். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேரமல் மில்க் அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே சேரும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் பர்ஃபெக்டான ஃப்ளேவரில் கிடைக்கும்.
இப்போ வந்து நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த ஐஸ்கிரீம் இதை மேலே போட்டு டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே நட்ஸ் போட்டு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சும்மா வந்து நன்னாரி சிரப்பை வந்து டாப் பண்ணி நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஐஸ்கிரீமும் இந்த பாதாம் பிசுனும் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த ஜிகர்தண்டாவை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.